எடி, என்ன நீ கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்படி மூஞ்சிய வச்சுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா என்னடி இதெல்லாம்? உங்க மாமா பாவம்டி, ஒரு வாரம் ஆச்சுல வந்து. பாவம் தன்னந்தனியா ஒத்தையில என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல. விசேஷத்துக்கு கூட வாங்குங்க, வந்துட்டு 2 பேரும் இருந்துட்டு போகலான்னு கூப்பிட்டேன். இல்லட்டி நான் வரல, இவ்வளோ தூரம் நம்மளால வர முடியாது, கொஞ்சம் தூரமால இருக்கு அப்படின்னுட்டாரு. என்னத்த செய்ய? அப்ப அதுக்காக நான் போய் தானட்டி ஆகணும். இங்கே இருந்தா சரியா வருமா சொல்லு? செல்வி, உன்னிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் நிக்கிறேன். அக்கா, எனக்கு என்னமோ தெரியலக்கா, நீ இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம்க்கா, அதை வெளியில சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன்க்கா. இப்ப நீ போறேன்னு சொல்லவும் ரொம்பவே மனசுக்கு வேதனையும் கஷ்டமுமா இருக்குக்கா. ஏன்க்கா அப்படி? ஏக்கா, நீ கூடவே இருந்தீன்னா எனக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நான் இங்கே வந்து இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், நீ இங்கே வந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்க்கா நீ போகும்போது மட்டும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? எனக்கு அம்மா மாதிரி இருக்கு தெரியுமா உன்னை பார்க்கும்போது? எனக்கு மட்டும் நீ எனக்கு அம்மா தான், நான் உனக்கு அம்மா தான். நம்ம 2 பேருக்கு ஆளாளுக்கு அம்மா தான். சரியா? என்ன பண்றது, நம்ம கடவுள் தலையில எழுதின எழுத்து அப்படி. நீ எனக்கு அம்மாவும் நான் உனக்கு அம்மாவும் இருந்துக்க வேண்டியது தான். அம்மா இல்லாத கொடுமையே ஆத்திக்க வேண்டியது தான். சொல்லு, என்ன பண்ண? வெறி எல்லாத்துக்கும் இப்படி இப்படி இருக்கணும்னா அப்படி எப்படி தாண்டி இருக்கணும்? ஒன்னாவே இருக்கணும்னு நினைச்சோம்னா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இல்லக்கா, 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும்லக்கா. அப்படியெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வருமா? வராது. அப்படியெல்லாம் இருந்தாலும் இம்புட்டு பாசம் நிலைக்குமா? நிலைக்காது. அதனால தூரத்துல இருந்தாதான் பாசம் நீடிக்கும், பாசம் நிலைக்கும், பாசமும் அதிகரிக்கும். அதை முதல் தெரிஞ்சுக்க. ஏக்கா, அப்ப என்னை விட்டுட்டு நீ போறது உனக்கு என்ன கஷ்டமா இல்லையாக்கா? கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப உன்னை விட வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் மனசுக்குள்ள இருக்குது. என்ன பண்றது? போய் தானே ஆகணும். கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எதுவும் ஆக போகுதா? சரிக்கா, மாமாவும் பாவம் இத்தனை நாளா நல்ல கஞ்சி தண்ணி இல்லாம கிடப்பாரு. போக்கா, போய் நல்லா உனக்கே ஆக்கி போடு. என்ன ஏக்கா, இங்க கிடக்குற ஸ்வீட் எல்லாம் அள்ளிட்டு போக்கா. மாமா நல்லா ஸ்வீட்டுனா திம்பாருல்ல. இப்படி ஸ்வீட்டை தின்னு தின்னுதான் இங்க சுகர் ஏறி போய் கிடக்கு. ஏன்டி நீ வேற? ஸ்வீட்டுன்னா அவ்வளோ உசுரா திங்கிறாரு. பாவமாவும் இருக்குது, வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியல. அதை தின்னுபிட்டு மறுநாள் போய் பார்த்தா சுகர் ஏறி போய் மயக்கம் வந்து போயிது. என்னத்த சொல்ல, இந்த மனுஷன் வாயை கட்டுப்படுத்த மாட்டாருடி. சரி செல்வி, எல்லா குட்டி வாடா, ஓட கிளம்புவான். சுபிகிட்ட இருந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவானே அவன் வேற. அவனுக்கு சுபிகிட்ட இருந்தா அவ்வளோ இஷ்டமா இருக்கும். எப்படிக்கா அவன் வருவேன்? ஆமடி, இப்ப பாரு, அது வேற ஒரு பஞ்சாயத்து நடக்கும். எல்லாம் சுபி, கூட்டிட்டு வாடி அவனை தம்பிய. பெரியமாக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுதா. ஆவியா எப்படி வரேன்ட்டு போனா தெரியலக்கா. அவ போயிட்டு 4 நாள்ல வர்றதன்னு சொன்னா. அவங்க அம்மா நடக்கிற நடப்பே சரியில்லை. உனக்கு தான் தெரியுமே, ஊருக்கு வந்து என்னென்ன பேசிச்சு பண்ணுச்சு அப்படின்னு. போய் அங்கே பிள்ளைகிட்ட எதுவும் ஏற்றி விட்டுறதோ என்னமோ தெரியல. என் குடும்பத்தை பிரிக்காம இருந்தா சரிக்கா. அவ வாட்டுக்கு அவ போக்கில் இருப்பா, நான் வாட்டுக்கு நான் செவனேன்னு இருப்பேன். அவகிட்ட எந்த வம்பு தும்பும் வைக்க மாட்டேன். என் பிள்ளை மாதிரி நான் அவளை பார்த்துவேங்க்கா. அவளும் அவள் அம்மா மாதிரி என்னை பார்த்துப்பா. அவங்க அம்மா தான் இடையில அதை இதை சொல்லி விட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு. ஊருக்கு போய் அங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டு குடும்பத்தை பிரிச்சு பிடிச்சுன்னா. பயப்படாதடி காவி, அதெல்லாம் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டா. அவ இஷ்டப்படி தான் நடந்துக்குவா. நீ போன் பண்ணி நாளைக்கே பண்ணு, அவளோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு பாரு. எடி நாளைக்கே வந்துடுடி நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லு. என்ன சொல்றான்னு பாரு. என்ன, அதெல்லாம் பயப்படாத. குடும்பம் யார் நினைச்சாலும் பிரியாதுமா, சரியா? ஆமாக்கா, ஒத்த ஆம்பளை பிள்ளை, அவனும் பிரிஞ்சு கூட்டிட்டு போயிட்டா நாங்க எங்கக்கா போவோம் சொல்லு? பெரியமா. என்னம்மா சுபி, பத்தியா செல்வி, சொன்னேன்ல 2 வந்து எப்படி மூஞ்ச வச்சு நிக்குது பாரு. எலா குட்டி தம்பி, ஊருக்கு போகணுமா வேணாமா? அப்பா பார்க்க இஷ்டம் இல்லை உனக்கு? பாவண்டா அப்பா, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியலடா. பெரியமா, தம்பிங்க இருக்கட்டும் பெரியமா. இத்தனை நாள் நல்ல ஜாலியா இருந்துச்சு தெரியுமா அவன் கூட விளையாடிட்டு. இப்ப நீங்க ஊருக்கு கூட்டி போறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா அழுகையா வருது பெரியமா. அவனை பாருங்க. அம்மா, அக்கா கூட இருக்கேன். அடி வாங்குவ, அக்கா கூட இருக்கியா? ஆமா, இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு அம்மா கிட்ட போய் சித்திய போட்டு தொந்தரவு பண்ணுவ. ஆக்கா, அவன் வாட்டுக்கு சிட்டு போல இருப்பேன். நீ தான் சொல்லாத, அவன் பாட்டுக்கு சித்திக்கிட்டே இருப்பேன். ஏன்டி சாமி? ஆமா, சித்தி கிட்ட அழகா இருக்கேம்மா. இருக்க மாட்டேன் சாமி. சிபி, உனக்கு லீவ் விட்டாச்சுலம்மா ஸ்கூலு? ஆமா பெரியம்மா, எனக்கு லீவு விட்டாச்சு. லீவ் விட்டாச்சா? அப்புறம் என்ன, பெரியம்மா கூட ஊருக்கு வரியா போவோம்? வரேன் பெரியம்மா. செல்வி, சுபியை கூட்டி போவாடி. எக்கா, என்னக்கா நீ விவரம் தெரியாம பேசுற?
30 கழிக்கல அதுக்குள்ள ஊருக்கு கூட்டி போறேங்கிற. அதாவது 15 நாள் ஆயிடுச்சுனாவே அங்கங்க ஊரை சுத்திட்டு கிடக்கு. இப்ப என்ன 30 உனக்கு 30? அதான் 14 நாள் முடிஞ்சு போச்சே. கூட்டி போறேன்டி. அவன் வந்தாலும் அவாட்டுக்கு எனக்கு ஒத்தாசையா இருப்பா. எனக்குன்னு இங்க யாரு நீயே சொல்லு. இல்லக்கா, காவியாவும் பிள்ளைய தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டா எனக்கு என்னமோ பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கும். நீயும் தம்பியும் ஊருக்கு போயிட்டீங்கன்னா வீட்டை பார்க்க வெறிச்சோடி கிடக்கும். சுபி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீயும் அவளை கூட்டி போறேங்கிறியே, அப்போ விட மாட்டியா என்னையோட? அப்படி நான் சொல்லலக்கா விட மாட்டேன்னு. இல்ல, என்னை ஒத்தையாளா விட்டுட்டு எல்லாரும் போனா எப்படிக்கா அதெல்லாம்? ஏய், அவதான் நாளை கழிச்சு வந்துடுறேன்னு சொல்றா காவியா. அப்புறம் என்ன உனக்கு ஒத்தாளு? யாரு அவனும் அழுவுறேன், அவளும் உமிஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேர்த்தையும் நான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன்டி. சொன்னா நீ கேட்க மாட்ட. சரி, என்னமோ பண்ணு. சுபி, பெரியம்மாவோட போறியா? ஆமாம்மா, பெரியம்மா கூட போறேன். போய் ட்ரெஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வைக்கவா? அத்தியா, நீ சொல்றதுக்கு முன்னாடி அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா. போ சாமி, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, பெரியம்மாவோட ஊருக்கு போகலாம். ஆமாடி, சுபி அக்கா நம்ம கூட வார. பத்தியா செல்வி, வாரன்னு சொல்லவும் சிரிப்பு ஆகுமா உனக்கு? சுபி, ஓடி போய் ட்ரெஸ் எடுத்து வை. ஐ ஜாலி பெரியம்மா, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். டேய் வாடா குட்டி தம்பி, 2 பேரும் சேர்ந்து போ. பாத்தியா செல்வி, 2க்கு என்ன குசின்னு. சின்ன வயசுல இருந்து 2 ஒரே மாதிரி தாண்டி. இங்க பாத்தியா இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்க. போக்கா, என்னமோ போல இருக்கு. எல்லாரும் வீட்டை விட போனா. அப்ப நீயும் வா, எல்லாம் சேர்ந்து போவான். என் புருஷனுக்கு சோறாக்கி போடணுமே. என் மரமும் இருந்தா அவளாவது போட்டுட்டு இருந்தா, அவளும் ஊருக்கு ஓடி போயிட்டா. என்ன செய்ய? என்னது ஒண்ணுமே புரிய மாட்டுக்கே. டாக்டர் இன்னைக்கே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஷோ, ஏன் இப்படி பண்றாங்க? ஒருவேளை சத்யா சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இதெல்லாம் பிளானா இருக்குமோ? வசந்தி பிளான் எல்லாம் பண்ணுவா, சொல்ல முடியாது. இதை எப்படி கண்டுபிடிக்க? நர்ஸ் போன் பண்றேன்னு சொன்னுச்சு, அவங்களும் இன்னும் பண்ணல. அர்ஜுன் மாமா, வா. என்ன, நானும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன், சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ யோசனையில ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்? வசந்தி சித்தி வீட்டுக்கார், அதான் எங்க சித்தப்பா எப்படி இருக்காரு? சத்யா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டா இருக்கு சத்யா. பாத்தீங்களா, என்ன சொன்னேன்னு பாத்தீங்களா? இப்ப பாரு, என்னை பத்தி புரியுதா? நான் சொல்ல சொல்ல யாருமே கேட்க மாட்டேன்ட்டீங்க. காசும் போச்சு, பத்தாததுக்கு நகையும் போச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷன்லாம் பண்ணவும் ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு நினச்சேன். இல்லையாப்போ? என்ன யோசனையில் இருக்கீங்க மாமா? சொல்லுங்க என்கிட்ட. சத்யா, பாப்போம், நர்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்கிறேன்னு இருக்காங்க. பாப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஒன்று சத்யா, எங்கள் அக்கா ஆக்டிங்கா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. டாக்டர் கூட போய் சொல்வாரு, நினச்சி பாரு, நம்பவே முடியல சத்யா. அதெல்லாம் டாக்டர் கிட்ட ஒருவேளை காசு கொடுத்து சொல்லுங்க டாக்டர் எங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தா நடக்கும்ல மாமா? அதெல்லாம் எத்தனை சீரியல்ல பார்த்துருப்போம், எத்தனை மூவியில பார்த்துருப்போம். நினைச்சு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஏதோ உண்மை மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஆனா ஏமாத்திட்டனோ, நகையும் போச்சு, 15 லட்சம் பணத்தையும் போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டேன். ஷோ, இப்பதான் யோசிச்சு ரொம்ப மைண்டெல்லாம் ரொம்ப இதா இருக்கு சத்யா. அர்ஜுன் மாமா, நீங்க இந்த பணம்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம பணம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நம்மளை விட்டு என்னைக்குமே போகாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட சொத்து எல்லாம் போக போணுச்சு, லாஸ்ட் டைமிங்ல வந்துச்சு, மறந்துட்டீங்களா? அது மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பொருளும் உங்களை விட்டு போகவே போகாது. ஏன் ஃபீல் பண்றீங்க? விடுங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கரெக்ட் சத்யா, இப்பதான் ஞாபகம் வருது. முதல்ல அர்ஜுன் அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அப்பா பாப்பா, நாம கூட நம்பவே இல்லை, நம்ம டாக்டர் இப்படி இருக்காரு. சி, ஏன் அவ்வளவு மோசமா இருக்காரோ தெரியல. இரு சத்யா, அவங்க நர்ஸ் ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேட்போம். கேளுங்க அர்ஜுன் மாமா. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்கம்மா, கேக்குது. அர்ஜுன் அண்ணா தானே? அண்ணா, முக்கியமான விஷயம், நீங்க சொன்னது கரெக்டுண்ணா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அந்த ரூமுக்கு டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்றவும் விட மாட்டேறாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போட எதுவுமே, ஒரு விசிட்டு கூட ஒரு நர்ஸ் யாருமே அனுப்ப மாட்டுறாங்க. டாக்டர் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க, டாக்டர் மட்டும்தான் வராங்க. ஏன் என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. இந்த நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நடந்ததே கிடையாதுன்னா எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. நிஜமாலுமே நீங்கள் நாளைக்கே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குண்ணா. ஆனால் அந்த
ரூம்ல இருக்காங்களானே தெரியல. ஆனா அந்த சிஸ்டர் மட்டும் அங்க கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பேஷண்ட்னு சொல்லி இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்கண்ணா. அப்படியா சொல்றீங்க? ஓஹோ, அப்போ நினைச்சதெல்லாம் கரெக்டு தானா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு, இப்ப புரிஞ்சிருச்சு. இவங்களோட டிராமா எல்லாம் எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. விடுங்க, இப்பவே நான் கிளம்பி வரேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதை ஃபோன் பண்ணி நீங்க சொன்னதுக்கு. ஐயோ அண்ணா, இன்னொரு விஷயம், இதை நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் வெளியில சொல்ல வேணாண்ணா. அப்புறம் என் வேலையே எனக்கு இருக்காது. அண்ணா, இது ஒரு முக்கியமான விஷயத்த, உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னை பத்தி மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சேச்சே, அது எப்படி உங்களை பத்தி நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன்? சொல்லுங்க. அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி வைங்க, இப்பவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஆ சரிங்கண்ணா. ஆனா வந்து எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க, எதுவும் நாசுக்கா பண்ணுங்க. ஆனா என்னை மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் எப்படிம்மா உன்னையே காட்டி கொடுப்பேன்? அதெல்லாம் காட்டிலாம் கொடுக்க மாட்டேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, நான் வைக்கிறேன். ஆமா, என்னாச்சு? சத்யா, ஆனா என் அக்கா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சத்யா. வசந்திகாவை இப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு தெரியுமா? சந்தேகம்லாம் வேண்டவே வேண்டாம், உண்மையே அதுதான். ஏன் கவலைப்படுறீங்க? என்ன சத்யா இவ்வளோ மோசமா இருக்கு வசந்தி? முதல்ல இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. வேணா சத்யா, இப்பெல்லாம் எதுவுமே எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. கையும் களவுமா சிக்கிற அன்னைக்கு தான் மாட்டுச்சு வசந்தி. அன்னைக்கு தான் அதுக்கு இருக்கு இந்த பணம். ஏன், எதுக்கு, எதுக்காக கையும் களவுமா பிடிக்கிறேன்? அக்காங்கிற உறவு கூட எனக்கு வேணாம்.